ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாண்டு திட்டங்களுடைய 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து நிறையவே கேட்டிருக்காங்க. கூற்று காரணத்தில் கூட இந்த 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து இந்த சென்டென்ஸை கொடுத்து இது 11ஆ இல்லை 12ஆ அப்படின்ற மாதிரி 2 கன்ஃபியூஷன் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் குரூப் 2 2022 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சின்ன டெப்த்தாக வந்து இதை லைட்டாக நம்ம பார்த்துக்கலாம். புக்ஸில் வந்து அதோட நோக்கங்கள் என்ன, அதோடைய இலக்குகள் என்ன, எவ்வளவு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எவ்வளோ, எட்டியது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டீட்டெயில்டாக வந்து அந்த டைமில் அவங்க போடப்பட்ட ஸ்கீம்ஸ் என்ன, அப்புறம் வந்து என்னென்ன இது ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட புள்ளி விவரங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலே பீரியட் வந்து 2002லேருந்து 2007, 2002லேருந்து 2007. 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2007 to 2012. இது வந்து நம்ம இயர் வைஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வருமானம், தலா வருமானம் வந்து 10வதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 10 வருஷம் 10 ஆண்டுகளில் வந்து இரட்டிப்பாக்கணும், தேசிய வருமானத்தை வந்து இரட்டிப்பாக்கணும், அது ஒரு எய்மு. அப்புறம் நிறைய பேர் 10 மில்லியன் மக்கள் எல்லாமே 10 வருது பார்த்தீங்களா. ஸோ வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். அப்புறம் 2007க்குள்ளாடியே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கல்வி கொடுக்கணும், கல்வி வேலை வாய்ப்பு, அப்புறம் வந்து வறுமையோடைய அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2007 கல்வியோட விழுக்காடு பார்த்திங்கன்னா 72, 12 வந்து 80%. சராசரியாக வளர்ச்சி வந்து இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் இலக்கை எட்டியது அப்படின்னு 8%. வறுமை அளவை வந்து குறைக்கணும், 8% நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, எட்டியது வந்து 7.2 தான். அப்புறம் வறுமை அளவை குறைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிப்பா, இதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கீம்ஸ் தான் எஸ்எஸ்ஏன்னு சொல்லக்கூடியது 2001 2002 காலகட்டத்தில் போடுறாங்க. அப்புறம் 2004 2006 வந்து 2ஆம் பசுமை புரட்சி. ஃபஸ்ட்டு பசுமை புரட்சி வந்து அந்த ஆச்சாரிய வினோபா பாவே அவர் ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா, 1951 அந்த 60 அந்த மாதிரி வரும். இது வந்து 2004 2006, அப்புறம் 2005 பாரத் நிர்மான், அப்புறம் எம்ஜி நரேங்கா, அப்புறம் என்ஆர்ஹெச்எம், அப்புறம் பேரிடர் மேலாண்மை சட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா இதோட இலக்கு வந்து 9%, எட்டியது வந்து 7.9%. ஸோ இதுலேயும் வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். வேளாண் இலக்கு வந்து 4%, தொழில் வந்து 11%. பாலின விகிதத்தை உயர்த்தணும், தொடக்க கல்வி வந்து இடைநிற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இடைநிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடக்க கல்வியை வந்து இடைநிற்கிறத வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாலின விகிதத்தை உயர்த்துதல்னு பார்த்தீங்கன்னா 2011லேருந்து 12, 935லேருந்து 950. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ.